என்னம்மா சாக்லேட் நிறைய சாப்பிடுறியா? பல்லெல்லாம் ஒரே சொத்தையா இருக்கு. சாக்லேட் நிறைய சாப்பிடக்கூடாது. அம்மா எதுவும் சொல்றது கிடையாதா? சாக்லேட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்திருக்காங்களா இல்லையா? அம்மா சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஆனா நான் தான் கேட்க மாட்டேன் டாக்டர். ஏன் அப்படின்னா எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான். சாக்லேட் சாப்பிடலாமா? ஹெல்த்தி சாக்லேட்டா சாப்பிடணும். இந்த மாதிரி சாக்லேட்லாம் நீ சாப்பிட்டேன்னு சீக்கிரமா உன் பல்ல எல்லாமே கீழே விழுந்துரும். ஓ அப்படிங்களா? சரி சரி, சாரி டாக்டர், இதுக்கப்புறம் அப்படிலாம் சாப்பிட மாட்டேன். சரி சரி, ஊசி ஒன்றும் போட்டு அனுப்புறேன். சரி ஆக்காட்டு. பாரு பல்லெல்லாம் ஒரே சொத்தையா இருக்கு. ஆக்காட்டு. இது குச்சிரு சரியா? நல்லா இருக்கே. இது இது நல்லா இருக்கா? எல்லாமே உனக்கு நல்லா தான் இருக்கும். டாக்டர் டாக்டர், ஏமா பாப்பாவை பார்த்துட்டு இருக்கேன், நீ மட்டும் நேரா உள்ள வந்துடுற, என்ன சொல்லு? டாக்டர், என் பொண்ணுக்கு ரொம்ப வயிற்று வலிக்குதான். அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க டாக்டர். அதுலயே ஏதோ அதுக்கு ஆயிட்டு இருக்கும். சீக்கிரமா வந்து பாருங்களேன் ப்ளீஸ். என்னது ஏதோ ஆயிடுச்சா? சரி சரி, அங்க கட்டில இருக்க, வந்து படுக்க வை. வச்சுச்சோ, கட்டில எல்லாம் படுக்கிற அளவுக்கு இல்ல டாக்டர், நீங்க உட்கார வச்சு பாத்துருங்க. அவ பயந்துருவா, அவ படுக்க வச்சோம் அப்படின்னா மாட்டு ஊசி போட போறோம்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா? சரி சரி, ஒரு 2 நிமிஷம் இரு, இந்த பாப்பாவை அனுப்பிச்சிட்டு வரேன். சரி பாப்பா, நீ கிளம்பு சரியா? அம்மா கிட்ட டாக்டர் கிட்ட சீட்டு தரேன், மாத்திரை வாங்கி போடு. சரிங்க சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். சரி சரி, போகும்போது அந்த அம்மா உள்ள வர சொல்லு சரியா? சரி சரி, நான் வர சொல்றேன். இதுக்கப்புறம் நல்ல பொண்ணா இருக்கணும். ஓகே ஓகே ஆண்டி, நான் இதுக்கப்புறம் நல்ல பொண்ணா இருப்பேன். மேடம் மேடம், இவதான் என் பொண்ணு. ஏய் வாடி, உள்ள வாடி, சீக்கிரமா வாமா, வந்து உட்காருவா. நானு நானு எதுவுமே சாப்பிடல, எனக்கு ஊசி எல்லாம் போடாதீங்க. எங்க அம்மா ஜூஸ் வாங்கி கொடுக்க சொன்னா கூட கொடுக்கவே இல்லை, அப்படியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஏய், எது ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னு சொன்னாங்க. தெரியல, என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தா, ஏதோ 65 அப்படின்னு சொல்லிட்டு. கெட்டு போன கறியை சாப்பிட்டியா நீ? ஐயோ, அது கெட்டு போன கறி கிடையாது, அது சிப்ஸ். ஒரு சூப்பரா இருக்கும், அது உங்களுக்கு கட்டுமா? இருங்க, நான் ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன். பாப்பா பாப்பா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க, நான் சிப்ஸ் வேண்டாமா உங்களுக்கு? பாப்பா வந்து உட்காருவா, நான் பொறுமையா பாத்துட்டு இருக்கேன். இல்ல பெரிய மாட்டு ஊசி எடுத்து போட்டுருவேன். அச்சிச்சோ, எங்க அம்மா மாட்டு ஊசி போட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இங்க கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு வேற வயிறு வலிக்குது. நீங்க மாட்டு ஊசி போட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பட்டெக்ஸும் சேர்த்து வலிக்கும்ல. நான் பாப்பல, நான் எப்படி தாங்குவேன்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? என்னது தெரியாதாவா? அடங்காத வந்து மேல உட்காருவா. சரி சரி, நான் உட்கார்றேன் இங்கேயே. என்ன பண்ணுது பாப்பா உனக்கு? என்ன பண்ணுது? ஆன்ட்டி, என்ன ஃப்ரெண்டு 65 கொடுத்தாளா, அதை நான் சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்துல எனக்கு வயிறு வலி அடிக்குது. எதுக்குன்னே தெரியல. அதுதான் அம்மா உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. என் ஃப்ரெண்டு கூட சொன்னா, சோடா குடிச்சிட்டு போடின்னு. கொஞ்சமா தான் குடிச்சேன் நானு. உனக்கு வயிற்று வலியிலயும் சோடா குடிச்சிட்டு வந்தியா நீ? அப்படிலாம் பண்ணலாமா? என்னது அது பழக்கம், சோடா குடிக்கிறது? யாரு உனக்கு இந்த பழக்கத்தெல்லாம் சொல்லி கொடுத்தா? வாயாவா? இல்ல உங்க அம்மாவா, உங்க அப்பாவா, யாரு? நான் தான் சொல்லியிருக்கேன். எனக்கு தலை வலிக்குமா, அப்புறம் கொஞ்சம் ஜுரம் வர மாதிரி இருக்குமா, எல்லாமே பண்ணும்போது லைட்டா சோடா குடிச்சா சரியாயிடும். ஏமா அப்பெல்லாம் பழக்கப்படுத்தாதீங்கம்மா, சுடு தண்ணி வச்சு குடிங்க, சூப்பரா எல்லாமே சரியாயிடும். என்ன பழக்கப்படுத்தி வச்சிருக்கீங்க? சரி சரி, என் பொண்ணுக்கு என்ன வைத்தியம்னு பாருங்க, ரொம்ப வழியா துடிச்சிட்டு இருக்கா பாருங்க. இருமா பாக்குறேன். இந்தா இது கொஞ்சம் வாயில வச்சு குடிச்சுக்கோ. மேம், இது என்னது மேம்? இது ஒண்ணும் இல்லம்மா, நீ வந்து இதை சாப்பிட்டுருந்தா அப்படின்னா, இந்த லிக்விட் குடிச்சா அப்படின்னா எல்லாமே வந்து வெளியில வந்துடும் பாத்ரூம் போகும்போது. அதனாலதான் இது. சரியா? பயப்படாத. அக்கா அக்கா, என்ன நீங்க வந்திருக்கீங்க? ஆண்டியும் வந்துட்டாங்களா? என்ன நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க டாக்டர் கிட்ட? நான் ஊருக்கு கிளம்பலான்னு போனேன், அதுக்குள்ள அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அதனால டாக்டர் கிட்ட கூப்பிட்டு வந்தேன். அவளை பார்த்தா அவ அங்க உட்காந்துட்டு இருக்கா. என்னாச்சு அவளுக்கு? நல்லதானே உட்காந்தா, காலைல கூட நான் பாத்துட்டு போனேனேம்மா, என்னாச்சு? அது ஏன் கேக்குறீங்க? பக்கத்து வீட்டுல தனு பொண்ணு இருக்குல்ல, அவ ஏதோ ஒரு சிப்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தாலாம் 65ன்னு சொல்லிட்டு. அதை சாப்பிட்டுட்டு தான் இந்த மாதிரி ஆயிட்டா தெரியுமா? ஓ, அதனாலதான் என் பொண்ணுக்கும் ஜுரம் வந்துச்சா? நல்லாதான் இருந்தா. வெளியில போயிட்டு வந்தா, பசங்க எல்லாம் உட்காந்து, நான் ஒரு பொம்மை வச்சிருந்தேன் சாமி கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு, அந்த பொம்மை கூட வச்சு பேசிட்டு இருந்தாளுங்க. டக்குன்னு பார்த்தா அவ வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாளுங்க. ஓ, அதுவாதான் இருக்கும், அந்த சிப்ஸ் கெட்டு போன சிப்ஸ் போல. அது தெரியாம அந்த பொண்ணு வர வாங்கிட்டு வந்துச்சு. அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணை பாத்துக்கோங்க. இப்பதான் என் பொண்ணை பாத்துட்டு இருக்காங்க. முடிச்சோடனே நான் கிளம்பிடுறேன், ஊசி போடுவாங்கன்னு பாக்குறேன். ஆனா அவங்க மாத்திரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாத்திரையா? நல்லதான் போச்சு. ஊசினா குழந்தைங்க ரொம்ப பயப்படும், ஆனா டக்குன்னு சரியாயிடும். சரி சரி, இந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். நான் வேற ஊருக்கு போக வேண்டியது இருக்கு.
ஒரு குலதெய்வ சாமி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அதை எடுத்து போய் சாமி கிட்ட கொடுக்கணும். வேண்டுதல் இருக்கு எனக்கு. ஆமா, நீங்க போயிட்டீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் சதுர்த்திக்கு எதுவும் பண்ணலையா நீங்க? ஆமால, இது மறந்தே போயிட்டேனே. விநாயகர் சதுர்த்தி வேற வருது. சரி சரி, முடிச்சிட்டு மொத்தமா கிளம்பி போலாம். ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். சரி, நாளைக்கு விநாயகர் வாங்கும் போது என்னையும் கூப்பிட்டு போங்க. வாங்க. இதோ வரேன் மேடம். மேடம், என் பொண்ணு பாத்துட்டீங்களா? பாத்துட்டேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர். நான் வந்து ஷீட் எழுதி தரேன். நீ மெடிக்கல்ல போயிட்டு மாத்திரை மட்டும் வாங்கிட்டு கிளம்பு, சரியா? ஓகே மேடம். ஏய் வாடி, இதுக்கப்புறம் கண்ட எதுவும் சாப்பிடக்கூடாது. ஆமா, நான் சொல்லிதான் அனுப்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் அவ எதுவும் சாப்பிட மாட்டான். நிறைய பசங்க வாய் ஃபுல்லா சொத்தை இந்த மாதிரி தான் வருது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, ஓகேவா? ஓகே மேடம், இதுக்கப்புறமேட்டு நான் கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் எதுவுமே ஒரு தப்பு கூட நடக்க விட மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் வெளியே போட மாட்டேன், கட்டி போட்டுறேன். வீட்டுக்குள்ளேயே அனுப்பவே மாட்டேன், சரிங்களா மேடம்? அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்படிலாம் பண்ணீங்கன்னா அவங்க மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஓ அப்படிங்களா? சரி சரி, அப்படியே போட மாட்டேன். சரி பாத்துக்காங்க. அடுத்தது யாராவது உள்ள வர சொல்லுங்க. ஓகே மேடம். என்னோட ஃப்ரெண்டு தான், அவளும் இந்த மாதிரி ஏதோ சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவ பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்கா. நான் போய் சொல்றேன். ஆமா ஆமா, அவளும் சாப்பிட்டா என் கூட. ஆனா ஒண்ணுதான் சாப்பிட்டா வந்து. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுமா. மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். பாவம் இல்ல, அம்மா எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? சரிங்க டாக்டர், நான் வரேன். அடுத்தது யாரு? உள்ள வாங்க. நான் தான், என் பொண்ணு கூட்டு வந்திருக்கிறேன். அவ வந்து பேரு அஞ்சலி, எழுதிக்கங்க. வயசு வந்து 8 ஆகுது. பாருங்க, ஒரு சொல் பேச்சு கேட்கதே இல்லை. எவ்வளவு பெரிய பெரிய மாட்டு ஊசி இருந்தா எடுத்து போட்டு அனுப்புங்க. வந்தவங்க மாட்டு ஊசி போடாதீங்கன்றாங்க, நீங்க போடுன்றீங்க. என்னமா அர்த்தம்? இல்ல இல்ல, அவளும் என் ஃப்ரெண்டு தாங்க. என்னங்க பண்றது, அடங்கவே மாட்டாளுங்களே. இப்ப நான் ஊருக்கு கிளம்பலான்னு பார்த்தேன். அவளோட ப்ரோக்ராமே கேன்சல் ஆகி போயிடுச்சு. அதனாலதான் சொல்றேன். ஓ, ஊருக்கு போறீங்களா? சரி சரி. இல்லைங்க, போல. விநாயகர் சதுர்த்தி வருது. நான் எங்கிருந்து போறது? சாமி கூட்டு வந்து வீட்டுல வைக்கணும். சாமிக்கு 3 நாள் அபிஷேகம் எல்லாம் பண்ணணும்ல. வேலை நிறைய இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சரி, உங்ககிட்ட பேசி எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. இருங்க, என் பொண்ணு கூப்பிட்டு வரேன். ஏமா சீக்கிரம் கூப்பிட்டு வாமா. நீ இவ்வளவு நேரம் பேசுற, உன் பொண்ணு எவ்வளவு நேரம் பேசுன்னு தெரியல. ஆண்டி ஆண்டி. சொல்லுமா. மேடம், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. பசங்களை பார்க்கும்போது நீங்க இருக்க கூடாது. ஏன்னா உங்களை பாத்தீங்க அப்படின்னா பசங்க வந்து பயப்படுவாங்க. அதனாலதான். ஓ அப்படியா? சரி சரி. ஏ அஞ்சலி, பாத்துட்டு வா. நான் வெளியில தான் இருக்கிறேன். என்னன்னா குரல கொடு. ஊசி எல்லாம் போடுவீங்களா? ஒரு மாதிரியே மாட்டு ஊசி சேர்த்து போட்டு விடுங்க. ஆமா ஆமா, ஊசி எல்லாம் வேணாமா. நான் சொல்றது கேளுங்களேன். எவ்வளவு பெரிய இறுக்கத்திலே பெரிய ஊசியா தூக்கி அவன் மேல போட்டு விடுங்க. எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க டாக்டர். எதுவும் போடாதீங்க. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன உண்மை சொல்ல போற நீ? எனக்கு ஜுரமே கிடையாது. நான் சும்மா தான் சொன்னேன். எங்க வீட்டுல ஒரு பொம்மை இருக்கா. எங்க அம்மா அந்த பொம்மையை எட்டு போய் சாமி கிட்ட கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் ஜுரம் மாதிரி ஆக்ட் பண்ணேன். இல்லைன்னா எங்க அம்மா ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. ஓ அப்படியா? சொன்னாங்க சொன்னாங்க. ஆனா உங்க அம்மா இப்ப போலையா? அவங்க விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச பேருக்கு போறாங்களா, சரியா? ஓ அப்படியா? ஐ ஜாலி ஜாலி ஜாலி. ஓகே டாக்டர், ரொம்ப ஜாலியா இருக்கு. அப்போ இன்னொரு 5 நாள் அந்த பொம்மை என் கூட தான் இருக்கும்ல. பொம்மைக்கோசம் உடம்பு சரியில்லைன்னு நடிப்பியா நீ? தப்பு, அப்படிலாம் பண்ணக்கூடாது. என்ன மாதிரி இல்லை, இன்னொரு டாக்டர் தான் ரியலாவே ஊசி போட்டுட்டுருவாங்க. ஓ அப்படியா? சரி சரி, சாரி. இதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே, இதுக்கப்புறம் ஜாலி தான். இதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுல போயிட்டு பொம்மை கூட விளையாடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.